வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நாம் சுடோக்கு என்ற எண் விளையாட்டு எப்படி விளையாடுவது என்பதனை பார்க்க உள்ளோம். முதலாவதாக நாம் சுடோக்கு விளையாட்டின் விதிகளை பார்த்து விடுவோம். விதி 1. 9 சிறு கட்டங்கள் அடங்கிய ஒவ்வொரு சதுர அறையிலும் 1 முதல் 9 வரையுள்ள எல்லா எண்களும் ஒரே ஒரு முறை மட்டுமே வருமாறு அமைக்க வேண்டும். விதி 2. சட்டகம் முழுவதிலும் ஒவ்வொரு வரிசையிலும், வரிசை என்பது ரோ, 1 முதல் 9 வரையுள்ள எண்கள் ஒரு முறை மட்டுமே வருமாறு அமைக்க வேண்டும். இதேபோல ஒவ்வொரு நெடுவரிசையிலும், நெடுவரிசை என்பது கோலம், எண்கள் 1 முதல் 9 வரை ஒரே ஒரு முறை மட்டுமே வருமாறு அமைக்க வேண்டும். சரி மாணவர்களே, இதுதான் சுடோக்கு கட்டங்கள். இந்த கட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் இந்த சிறு சிறு கட்டங்கள் மொத்தம் 81 இருக்கும் மாணவர்களே. மேலிருந்து கீழே செல்வது கோலம் என்று சொல்வோம், நெடுவரிசை. இந்த கோலமில் 1 முதல் 9 வரையிலான எண்கள் ஒரு முறை மட்டுமே வர வேண்டும். உதாரணத்திற்கு இங்கு 1 உள்ளது, வேறு இந்த வரிசையில், இந்த நெடுவரிசையில் வேறு எங்கும் 1 வரக்கூடாது. அடுத்ததாக இடமிருந்து வலம் என்பது ரோ, வரிசை. இந்த ரோவில் 1 முதல் 9 வரையிலான எண்கள் ஒரு முறை மட்டுமே வர வேண்டும். உதாரணத்திற்கு இங்கு 9 இருக்கிறது, இதே 9 மீண்டும் வேறு ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடாது. தொடர்ந்து எப்படி ஒரு சுடோக்கு விளையாட்டினை பூர்த்தி செய்வது, சுடோக்கு கட்டத்தை பூர்த்தி செய்வது என்பதை பார்ப்போம். முதலாவது படி, ஸ்டெப் 1. நீங்கள் இந்த பெரிய ரோ, சரிங்களா, இது பெரிய ரோ, பெரிய ரோவில் ஒரே மாதிரியான 2 தடவை எண்கள் வருவதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணத்திற்கு இந்த பெரிய ரோவில் இங்கு 4 உள்ளது, மற்றொரு 4 இங்கு உள்ளது. ஆகவே இந்த மாதிரி 2 4கள் இருக்கும் பொழுது மூன்றாவது 4ஐ நாம் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கலாமா? இங்கு 4 உள்ளது, அதாவது இந்த பெரிய 9 கட்டத்தில் 4 இங்கு உள்ளது. இந்த நடுவில் உள்ள 9 கட்டத்தில் இங்கு 4 உள்ளது. ஆகவே மற்றொரு 4 இந்த கட்டத்தில் தான் வரும், இந்த பெரிய கட்டத்தில் வரும். அதுவும் இங்கு 4 இருப்பதால் இந்த ரோவில் 4 வரக்கூடாது. அதே போல இங்கு 4 இருப்பதால் இந்த ரோவில் 4 வரக்கூடாது. ஆகவே எங்கு வரும் 4? இங்குதான் வரும். ஆகவே நீங்கள் இங்கு 4ஐ எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக எந்த எண் 2 தடவை வந்துள்ளது என்பதை பார்ப்போம். 3, மற்றொரு 3 இங்கு உள்ளது. ஆகவே அடுத்த 3 இங்கு ஏன் சிறியதாக இருக்கின்றது என்றால் இங்கு 3 உள்ளது, ஆகவே இங்கு 3 வராது. இங்கே 3 உள்ளது மற்றும் இந்த 3 கட்டங்களிலும் நாம் எண்களை எழுதிவிட்டோம். ஆகவே மிஞ்சி இருப்பது இந்த 3 கட்டங்கள் தான். இந்த 3 கட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் இந்த கோலமில் இங்கு 3 இருக்கிறது. ஆகவே இங்கே நாம் 3 எழுதக்கூடாது. இங்கு 3 வரலாம் மற்றும் இந்த கட்டத்தில் 3 வரலாம். ஆகவே 3ஐ நாம் இந்த 4 போல பெரியதாக எழுதி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நமக்கு 3 இந்த 2 கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் தான் வரும்.
என்பது அறிய முடிகிறது. ஆகவே சிறியதாக எழுதி கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே? இங்கும் 3 வரலாம், இங்கும் 3 வரலாம். இந்த பக்கம் ஏன் 3 வராது என்றால் இந்த கோலமில் 3 உள்ளது. ஆகவே இங்கு 3 நாம் எழுத கூடாது. சரி, அடுத்ததை பார்ப்போம். 8, இங்கு ஒரு 8 உள்ளது, இங்கு ஒரு 8 உள்ளது. அடுத்த 8 நடுவில் வர வேண்டும். இங்கு, ஏனென்றால் இங்கு 8 உள்ளதால் இங்கே நாம் 8 எழுத முடியாது. இங்கு 8 உள்ளதால் இந்த 2 கட்டங்களிலும் 8 வராது. ஆகவே இங்கு மிஞ்சி உள்ளது இந்த ஒரு கட்டம் மட்டும்தான். ஆகவே அங்கே நான் 8ஐ எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 9, 9. இந்த 2 9ம் நாம் கண்டுபிடித்தது. அடுத்த 3வது 9, முதலில் நான் சொன்னது போல எந்த கட்டத்தில் வரும் என்று நமக்கு தெரியாது. இங்கும் வரலாம், இங்கும் வரலாம். ஆகவே சிறியதாக நாம் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் 1, 7. இந்த 2 எண்களும் ஒரே ஒரு தடவை தான் உள்ளது. ஆகவே நாம் இவ்விரண்டையும் இப்பொழுது நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே நாம் அடுத்த படிக்கு செல்வோம். முதலில் ஆசிரியை வட்டத்தில் போட்ட எண்களை இப்பொழுது வட்டத்தை எடுத்துவிட்டு போட்டுவிட்டேன். இப்பொழுது படி 2ஐ பார்ப்போம். படி 2, இந்த நடுவில் இருக்கும் பெரிய ரோ. சரியா? முதலில் நாம் மேலே உள்ள பெரிய ரோவை பூர்த்தி செய்தோம். இப்பொழுது நடுவில் உள்ள பெரிய ரோ. இந்த ரோவில் ஒரே மாதிரி எண்கள் 2 தடவை வருகின்றதா என்பதை பார்ப்போம். 6, 6, மற்றொரு 6. நமக்கு எங்கு வரும் என்று தெரியவில்லை. ஆகவே இங்கும் எழுதி கொள்ள வேண்டும், இங்கும் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இங்கும் 6 வரலாம். 2, 2, மற்றொரு 2. நமக்கு உறுதியாக இங்கு 2 வரும் என்று தெரிந்துவிட்டால் நாம் பெரியதாக எழுதி கொள்ளலாம். சரியா? ஏன் இங்கு 2 வராது? ஏனென்றால் இந்த கோலமில் 2 உள்ளது. ஆகவே நாம் இங்கு 2ஐ எழுதக்கூடாது மாணவர்களே. இதுதான் விதி. இதனை நீங்கள் பின்பற்றி செய்து வந்தால் உங்களால் இந்த சுடோக்கு புதிரை பூர்த்தி செய்ய முடியும். அடுத்ததாக 8, 8. அடுத்த 8 எங்கு வரும்? இங்கு வரும். சரி, அடுத்ததாக நாம் முதல் பெரிய ரோவையும் நடுவில் உள்ள பெரிய ரோவையும் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இந்த கடைசி பெரிய ரோவை பூர்த்தி செய்ய வேண்டும். சமமான எண்களை கண்டுபிடிக்கவும். 2, 2, மற்றொரு 2 இங்கு வந்துவிட்டது. அடுத்தது 4, 4, மற்றொரு 4 இங்கு வந்துவிட்டது. 7, 7, அடுத்த 7 இந்த கட்டத்தில் வர வேண்டும். எங்கு வருகிறது என்று பார்ப்போம். சிறியதாக எழுதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கும் 7 வரலாம், இங்கும் 7 வரலாம். அடுத்த எண் 3, 3. அடுத்த 3 இந்த கட்டத்தில் வர வேண்டும். ஓகே, சரி. அடுத்தது 4வது படி. 4வது படியில் நாம் முதலில் பெரிய ரோக்களாக செஞ்சோம் அல்லவா? இப்பொழுது கோலமாக செய்ய போகிறோம். கோலமாக. முதல் கோலம் பாருங்க, முதல் நெடுவரிசை. அதே போல்தான் சமமான எண்ணை முதலில் வட்டமிட்டு கொள்ள வேண்டும். 4, 4. அடுத்த 4 இங்கு வரும். பாருங்கள் மாணவர்களே, இங்கு இந்த நெடுவரிசையில் 4 உள்ளது, இந்த நெடுவரிசையில் 4 உள்ளது. ஆகவே இந்த நடுவில் உள்ள பெரிய 9 கட்டங்களில் தான் 4 இல்லை. அதுவும் இங்கு வராது, இங்கும் வராது.
ஆகவே இந்த இடத்தில் வரும். ஏனென்றால் இந்த இடத்தில் இந்த வரிசையில் பார்த்தீர்கள் என்றால் 4 உள்ளது. ஆகவே இங்கே 4 போடக்கூடாது. இங்கு தான் 4 வரும். சரியா? அடுத்தது 5. இங்கு 5, இங்கு 5 உள்ளது. இங்கு 5 இல்லை. இந்த 2 கட்டங்களிலும் 5 வர வாய்ப்புள்ளது என்பதால் சிறியதாக எழுதிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது 5வது படிநிலை. முதலில் நாம் முதலாவது கோலமை பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது நடுவில் இருக்கும் பெரிய கோலமை பார்க்க உள்ளோம். 8 8 8. அடுத்தது 3 3. அடுத்த 3 இங்கு வருகிறது. ஏனென்றால் இந்த நெடுவரிசையில் 3 உள்ளது, இங்கும் 3 உள்ளது. ஆகவே இந்த இடம் மட்டும்தான் காலியாக உள்ளது. ஆகவே அந்த 6ஐ அழித்துவிட்டு நாம் 3ஐ போட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக 1 1. இந்த 2 கட்டங்களிலும் 1 வரலாம். ஆகவே சிறியதாக எழுதிக் கொள்ள வேண்டும். இங்கு 2, இங்கு 2. அடுத்த 2 இங்குதான் வர வேண்டும். இந்த கட்டத்திலும் இந்த கட்டத்திலும். சரி, அடுத்ததாக 5 5. மற்றொரு 5 இந்த இடத்தில் வர வேண்டும். இங்கும் இங்கும் சிறியதாக எழுதிக் கொள்ள வேண்டும். அடுத்தது 6வது படி. 6வது படியில் நீங்கள் இந்த கடைசி கோலம் இருக்கல்லவா, இதனை நாம் செய்ய வேண்டும். ஒரே மாதிரியான எண்ணை கண்டுபிடிக்க வேண்டும். 9 9. ஆகவே மற்றொரு 9 இந்த 3 கட்டங்களிலும் வர வாய்ப்புள்ளது. எனவே சிறியதாக எழுதிக் கொள்ளவும். அடுத்ததாக 8 8. அடுத்த 8 இங்குதான் வரும். அடுத்த எண் 4 4. அடுத்த 4 இங்கு வரும் என்றால் நாம் பெரியதாக அழித்து போட்டுவிடலாம். 2 2 2. மற்றொரு 2 இங்கும் இங்கும் வரலாம். 5 5. மற்றொரு 5 இங்கு உள்ளது. ஆகவே இந்த நடுவில் இருக்கும் நெடுவரிசையில் மேலே இந்த கட்டம் அல்லது இந்த கட்டத்தில் 5 வரலாம். அடுத்தது 1 1. 2 தடவை 1 உள்ளது. ஆகவே மற்றொரு 1 இங்கு வரும். சரி, இங்கு ஏன் 5 வந்தது? ஏனென்றால் இங்கு நாம் 1ஐ நிரப்பிவிட்டோம். இங்கு 1 வந்ததால், இங்கு நாம் 1 போட்டு விட்டதால் இந்த கட்டம் ஒரே ஒரு எண் தான் மீதம் உள்ளது. ஆகவே நாம் 5ஐ பெரியதாக போட்டுக்கொள்ளலாம். சரியா மாணவர்களே? இங்கு 5 வந்து விட்டதால் இந்த பக்கம் 5 வராது. எனவே அந்த 5ஐ நாம் அழித்துவிட வேண்டும். சரியா? அதனை நாம் படி 4இல் பார்ப்போம். இங்கு 5 போட்டு விட்டேன் அல்லவா? இங்கு 5 வந்ததால் இங்கு 5 வராது. ஆகவே அழித்துவிட்டு கீழே உள்ள 5 உறுதியாக வரும். ஆகவே அந்த 5ஐ அழித்து பெரியதாக போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இங்கு 5 வந்து விட்டதால் இங்கே 5 வராது. எனவே அழித்துவிட வேண்டும். அடுத்தது அங்கு 5 அழித்து விட்டதால் இங்கே நாம் பெரியதாக போட்டுக்கொள்ளலாம். சரியா? பாருங்கள் திரும்பவும் மாணவர்களே. இங்கே ஆசிரியர் 5 போட்டு விட்டேன். ஆகவே இந்த 5ஐ அழித்து விட்டேன். இந்த கட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் இங்கு மட்டும்தான் 5 உள்ளது. ஆகவே அங்குதான் 5 வரும். எனவே 5ஐ பெரியதாக போட்டுக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது இங்கு 5 வந்து விட்டதால் இங்கு நாம் 9ஐ போடுகிறோம். ஏன் 9ஐ போடுகிறோம்? ஏனென்றால்
இந்த கட்டத்தில் 9ம் 5ம் மட்டும்தான் இருந்தது மாணவர்களே. நாம் 5ஐ பெரியதாக போட்டுவிட்டால் மீதம் அந்த 9 மறைந்து விட்டது. ஆகவே இந்த 2 கட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் இங்கு மட்டும்தான் 9 உள்ளது. மற்ற எண் 2, 2. ஆகவே இங்கே உறுதியாக 9 மட்டும்தான் வரும். எனவே 9ஐ பெரியதாக போட்டுக்கொள்ள வேண்டும். இங்கு 2, சரியா, 2ஐ பெரியதாக போட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்டம் மட்டும்தான் காலியாக உள்ளது. அதில் என்ன எண் வரும் என்பதை பார்த்து போட்டுவிட வேண்டும். அதாவது 6. இப்பொழுது இந்த கட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் பெரிய கட்டத்தில் 1 முதல் 9 வரையிலான எண்கள் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இருக்கும். இப்படிதான் நாம் இந்த ஒவ்வொரு 9 கட்டங்களையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும். சரியா மாணவர்களே, தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ரோவை பார்த்தீர்கள் என்றால் ஒரே ஒரு கட்டம் மட்டும் மிஞ்சி இருக்கும். அதனை நீங்கள் பூர்த்தி செய்து விடலாம். ஏனென்றால் இந்த ரோவில் 1 முதல் 9 வரை எண்கள் எந்த எண் இல்லை, ஒரே ஒரு எண் தான் இல்லை. அதனை நாம் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். 1 தான் அங்கு வர வேண்டும். அடுத்ததாக இந்த ரோவும் பாருங்கள், ஒரே ஒரு கட்டம் மட்டும் மீதம் உள்ளது. இந்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்டத்தில் ஆசிரியை இங்கு 9 சிறியதாக போட்டுள்ளேன். இன்னொரு எண் 3. இந்த வரிசையில் 3 இல்லை. ஆகவே இங்கு 3 வருமா? வராது. ஏனென்றால் இங்கு பாருங்கள் 3 உள்ளது. ஆகவே இங்கு நாம் 3 எழுதி கொள்ளக்கூடாது. எனவே இந்த 9 இங்கு வந்துவிடும், 3 இங்கு எழுதி கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது இந்த கட்டம் பாருங்கள் மாணவர்களே, இந்த 9 கட்டம் ஒரே ஒரு காலி இடம். அங்கு என்ன எண் வரும்? 6. அடுத்தது இங்கு 6 வந்துவிட்டது என்றால் இந்த ரோ பாருங்கள், ஒரே ஒரு இடம்தான் காலி. அங்கு 9ஐ எழுதி கொள்ளலாம். பிறகு இந்த கட்டத்தில் ஒரே ஒரு இடம்தான் காலி. அங்கு 7 வரும். 7 எழுதி கொண்டோம். அடுத்தது இந்த கட்டம், இந்த ரோ பாருங்க, ஒன்றே ஒன்று தான் இருக்கு. ஒரே ஒரு இடம்தான் காலியாக உள்ளது. அங்கு 6ஐ பெரியதாக எழுதி கொள்ள வேண்டும். இங்கு 6 வந்துவிட்டால் இங்கு இந்த 9 கட்டங்களில் எந்த எண் இன்னும் வரவில்லை? 9. ஆகவே 9ஐ எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கட்டத்தில் இங்கு மட்டும்தான் எண் இல்லை. அங்கு 9 வரும். இங்கு 1 1 உள்ளது. அடுத்த படியை பார்ப்போம். அடுத்த படி என்னவென்றால் மாணவர்களே, இந்த 9 9 கட்டங்களாக உள்ளது அல்லவா? இந்த கட்டத்தில் எந்த கட்டத்தில் ஆக குறைவான காலி இடம் உள்ளது என்பதை பார்க்க வேண்டும். இங்கு நாம் பார்த்தோம் என்றால் இந்த கட்டத்தில் 2 2 காலி இடங்கள் உள்ளன. ஆகவே நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கட்டத்தில் 1 முதல் 9 வரையில் எந்த எண் இன்னும் எழுதப்படவில்லையோ அதனை வெளியே எழுதி கொள்ள வேண்டும். 3 7 இந்த கட்டத்தில் இல்லை. ஆகவே வெளியே எழுதி கொண்டு 3 எங்கு வரும் என்று கண்டுபிடிக்க வேண்டும். 3 இங்கும் வரும், அங்கும் வரும். அடுத்தது 7. இங்கும் வரும், அங்கும் வரும். சரி, அடுத்ததாக அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். இங்கு பார்த்தீர்கள் என்றால் 2 6 7 இந்த 3 எண்களும் இந்த கட்டங்களில் வர வேண்டும். இங்கு 2 வரும். ஏனென்றால் இந்த பக்கம் 2 உள்ளது. ஆகவே இங்கு நாம் 2 எழுதக்கூடாது. இங்கும் பார்த்தீர்கள் என்றால் 2 உள்ளது. எனவே இங்கு நாம் 2 எழுத முடியாது. ஆகவே இங்குதான் 2 வரும். 2ஐ வெட்டி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 6 இங்கு தான் வரும். ஏனென்றால் இந்த கட்டத்தில் 6 உள்ளது. இங்கு 6 எழுத முடியாது. ஆகவே இங்கு 6.
மீதம் ஒரே ஒரு கட்டம்தான் உள்ளது. அங்கு நாம் 7ஐ எழுதி கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக இங்கு 7 வந்து விட்டதால் இங்கு 3 7 உள்ளதல்லவா, இங்கு 7 ஆசிரியர் எழுதிவிட்டேன். ஆகவே இங்கு இந்த 7ஐ நாம் அழித்து விட்டால் மீதம் அங்கு உள்ளது 3. ஆகவே 3ஐ எழுதி கொள்ள வேண்டும். இங்கு 3 வந்து விட்டால் இந்த பக்கம் 7 வந்துவிடும் மாணவர்களே. சரி, அடுத்தது இங்கு 7 வந்துவிட்டது. எனவே இங்கு பாருங்கள், 7ஐ நாம் அழித்துவிட்டு 3ஐ போட்டுக்கொள்ள வேண்டும். அதேபோல் இங்கு 3ஐ நாம் இங்கு எழுதிவிட்டதால் இங்கே நாம் 7ஐ போட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த காலி இடத்தை நாம் பூர்த்தி செய்து விடலாம். ஏனென்றால் இந்த கோலமில் ஒரே ஒரு கட்டம்தான் காலியாக உள்ளது. அங்கு 6 வரும். சரி, அடுத்ததாக இந்த கட்டத்தை பார்ப்போம். இங்கு 2 இடங்கள் காலியாக உள்ளது. எந்த எண்? 1 அல்லது 9 வரும். 1 இங்கு வரும். ஏனென்றால் இங்கு நாம் இந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1 முதல் 9 வரையிலான எண்கள் உள்ளது. அதில் எந்த எண்கள் இல்லை என்றால் 1ம் 6ம் இல்லை. ஆகவே 6 இங்கு இருக்கிறது. எனவே இந்த பக்கம் 6 வராது அல்லவா. ஆகவே 1ஐ நாம் இங்கு போட்டுக்கொள்ள வேண்டும். 9ஐ நாம் இங்கே எழுதி கொள்ள வேண்டும். 6 இங்கே வரும். பிறகு இங்கு 1ஐ நாம் எழுதி கொள்ள வேண்டும். இறுதியாக இந்த கட்டம் இங்கு வராத எண் 6 7. 6 இங்கு வரும். ஏனென்றால் இந்த ரோவில் 6 இங்கு உள்ளது, இந்த ரோவில் 6 இங்கு உள்ளது. ஆகவே 6 இங்கு வரும். ஏன் இங்கு வராது என்றால் இங்கு 6 உள்ளது. சரி, அடுத்ததாக 3. ஏன் அங்கு 3 வந்தது? ஏனென்றால் இந்த ரோவில் பார்த்தீர்கள் என்றால் ஒரே ஒரு கட்டம்தான் காலி. அதுவும் 3 எண் இந்த வரிசையில் இல்லை. ஆகவே 3ஐ எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2. ஏனென்றால் இங்கு 2 இருக்கிறது, இங்கு 2 வராது. ஆகவே இங்கு 2ஐ எழுதி கொள்ள வேண்டும். மீதமுள்ள இந்த காலி இடத்தில் கண்டிப்பாக 7 தான் வரும். சரியா மாணவர்களே? நாம் இந்த சுடோக்கு கட்டங்களை நிறைவு செய்துவிட்டோம். ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த இந்த படிகளை கவனமாக நீங்கள் பின்பற்றி ஒரு சுடோக்கு கட்டத்தை நிறைவு செய்தால் உங்களால் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய முடியும் மாணவர்களே. நன்றி மாணவர்களே.